ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜன் கிரைம் டைரிஸ். கேரளாவில் இருக்க இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல சூரியநெல்லிங்கிற ஒரு சின்ன அழகான கிராமம் இருக்கு. இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு மாணவி முன்னார்ல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. பட் திடீர்னு ஒரு நாள் இந்த மாணவி காணாம போயிடுறாங்க. அவங்க அப்பா தன்னோட பொண்ணு மிஸ் ஆயிட்டான்னு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாரு. இந்த மாணவி காணாம போய் கிட்டத்தட்ட 40 நாள் கழிச்சு அவங்க திரும்ப வீட்டுக்கு வர்றாங்க. பட் இடைப்பட்ட இந்த 40 நாள்ல 38 பேருக்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த மாணவியை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. இப்போ போலீஸ் அந்த 38 பேரையும் அரெஸ்ட் பண்ணி இந்த கேஸ் கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு போகும்போது கேரளா ஹைகோர்ட் அரசு செய்யப்பட்ட இந்த 38 பேரும் நிரபராதின்னு சொல்லி ரிலீஸ் பண்றாங்க. இந்த தீர்ப்பு கேரளா மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உண்டு பண்ணுது. யார் இந்த மாணவி? அவங்கள எப்படி இவ்வளவு பேர் கடத்திட்டு போனாங்க? 40 நாள் எப்படி இந்த மாணவியை போலீஸ் கண்டுபிடிக்காம இருந்தாங்க? அரசு செய்யப்பட்ட இந்த 38 பேரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்களே, அதுக்கப்புறம் இந்த வழக்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச 1996 வருஷத்திலிருந்து 2014 வருஷம் வரைக்கும் பல வருடங்கள் கேரளா கோர்ட்ல நடந்துட்டு இருந்த சூரியநெல்லி பாலியல் வன்புணர்வு வழக்கை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். சூரியநெல்லி அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த இந்த மாணவிக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் டைம் 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸை சப்போர்ட் பண்ணுங்க. கேரளாவில் இருக்க இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல சூரியநெல்லிங்கிற ஒரு சின்ன அழகான கிராமம் இருக்கு. இந்த கிராமத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு நபர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு மொத்தம் 2 பெண்கள் இருக்காங்க. அவரோட 2வது பெண் முன்னார்ல இருக்க லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட் ஸ்கூல் அப்படிங்கிற ஸ்கூல்ல 10ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருக்காங்க. ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருக்காங்க. ஜனவரி மாசம் 16ஆம் தேதி 1996 வருஷம் இந்த ஸ்கூல்ல இருந்து இந்த போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செய்யற அந்த நபருக்கு போன் வருது. ஹாஸ்டல்ல இருந்து உங்க பொண்ணு மிஸ் ஆயிட்டான்னு அவங்க சொல்றாங்க. இதனால பதட்டம் அடைஞ்ச இந்த நபர் உடனே போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. இவர் முன்னார் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணல. இவர் எந்த கிராமத்துல வேலை பார்க்கறாரோ அதே சூரியநெல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு என்னோட பொண்ணு இந்த மாதிரி முன்னார்ல படிச்சிட்டு இருக்கா, அந்த பொண்ணு மிஸ் ஆயிட்டான்னு ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாரு. உடனே போலீஸும் தீவிரமா இந்த 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவியை தேடி பார்க்கறாங்க. பல போலீஸ் ஆஃபீஸர் இதில் இன்வால்வ் ஆகி தேடி பார்க்குறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டா இந்த மாணவிக்கு என்ன ஆச்சுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இப்படியே பல நாட்கள் உருண்டோடி போது இந்த மாணவி காணாம போய் கிட்டத்தட்ட 40 நாள் கழிச்சு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி 1996 வருஷம் இந்த சூரியநெல்லி கிராமத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் ஒரு கார் வந்து நிற்குது. அந்த காரில் வந்த முகம் தெரியாத ஒரு நபர் இந்த மாணவியை இறக்கி விட்டுட்டு நேராக போயிட்டே இருக்காரு. இந்த மாணவி பார்க்க ரொம்ப சோர்வா, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பயங்கரமா பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியுது. இந்த மாணவி தன்னோட அப்பா கிட்ட வந்து கதறி அழுகுறாங்க. என்ன கடத்திட்டு போயிட்டாங்க, கிட்டத்தட்ட 40 நாள் வச்சு 38 பேருக்கு மேலே சேர்ந்த நிறைய பேர் என்ன பாலியல் வன்முறை பண்ணாங்க, என்கிட்ட ரொம்ப தவறாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பெண் தன்னோட அப்பா கிட்ட சொல்லி கதறி அழுகிறாங்க. உடனே அவங்க அப்பா சூரியநெல்லி போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இது வரைக்கும் என்னோட பொண்ணு காணாமல் போயிருந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு. இப்போ என்னோட பொண்ணை கடத்திட்டு போயிட்டு 38 பேருக்கு மேலே நிறைய பேர் சேர்ந்து என்னோட பெண் கிட்ட தவறாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறாரு. இந்த பெண் திரும்ப வந்த 2 நாள் கழிச்சு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அடிமலை அப்படிங்கிற ஊர்ல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை வச்சு மிஸ்டர் வி.கே. பாஸ்கரன் அப்படிங்கிற ஒரு டாக்டர் இந்த பொண்ணை கம்ப்ளீட்டா எக்ஸாமின் பண்றாரு. பிகாஸ் 40 நாள் இந்த சின்ன பெண்ணை கடத்திட்டு போயிட்டு இவ்வளவு தூரம் பாலியல் கொடுமை பண்ணியிருக்காங்கன்னா அந்த பொண்ணோட உடம்புல என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத இந்த டாக்டர் எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது அந்த 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவியோட அந்தரங்க உறுப்புல பல காயங்கள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க, பல இன்ஃபெக்ஷன் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா பல நபர்கள், அதாவது ஒரு 20-30 பேர் சேர்ந்து இந்த பெண்கிட்ட உடல் ரீதியான தொடர்புல இருந்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த டாக்டர் உறுதி செய்கிறாரு. பட் அதே டயத்தில் அந்த பெண்ணை ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணி பார்த்த இந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இந்த பொண்ணை யாருமே அந்த பெண்ணோட விருப்பம் இல்லாமல் தான் தவறாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியாதுங்கிறாரு. பிகாஸ் அந்த பெண்ணோட அந்தரங்க உறுப்பை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த பெண் கூட ஒரு நபர் உடல் ரீதியான தொடர்பில் இருக்கிறத அந்த பெண் தடுக்க விரும்பலை, தடுக்க முயற்சியும் செய்யலை. அதனால் இந்த பெண் சொல்கிற மாதிரி உண்மையிலேயே அந்த 38 பேரும் சேர்ந்து இந்த பெண் கிட்ட தவறாக நடந்துக்கிட்டாங்களா, இந்த பெண்ணோட விருப்பம் இல்லாமல் நடந்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறதையும் என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. அதே டயத்தில் இந்த பெண் இவ்வளோ பேருக்கு
நம்பிக்கையோடையும் விருப்பத்தோடு தான் இருந்தா அப்படிங்கிறதையும் என்னால் உறுதியாக சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் டீட்டெயிலாக ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறாரு. மேலும் அந்த பெண்ணோட உடம்புல பல இடங்கள்லையும் சரி, அந்தரங்க உறுப்புலையும் உடல்ல பல இடங்களையும் நிறைய காயங்கள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. சில காயங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு ஹீலான ஸ்டேஜில் இருக்கு. பிகாஸ் அந்த பெண்ணை கடத்திட்டு போயிட்டு 40 நாள் ஆச்சு. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் அந்த காயங்கள் வந்திருக்கலாம். பட் அந்த காயங்கள் இந்த 1 மந்த் கேப்பில் கம்ப்ளீட்டாக ஹீல் ஆயிருக்கலாம். பட் ஃப்ரெஷ்ஷாக லேட்டஸ்ட்டாக ஒரு 1 or 2 டேஸ்க்கு முன்னாடி வந்த நிறைய காயங்களையும் அந்த பெண்ணோட உடம்புல கண்டுபிடிக்கிறாங்க. பட் ஒன்று மட்டும் டாக்டர் உறுதியாக சொல்கிறாங்க, இந்த பெண் காணாமல் போன 40 நாளும் ஒரு நாள் கூட கேப் விடாம அந்த பெண்ணை உடல் ரீதியாக ரொம்பவே கொடுமைப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் உறுதியாக சொல்கிறாங்க. இந்த பெண்ணோட உடலை ஃபுல்லாக டாக்டர் செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ போலீஸ் இந்த 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் எக்ஸாக்டா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த மாணவியால தான் சொல்ல முடியும். இந்த மாணவி காணாம போனதுலேருந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒன்னொன்னா போலீஸ் விசாரிக்கும் போது இந்த மாணவி சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. இந்த மாணவி ஹாஸ்டல்ல தங்கி படிக்கும்போது அங்க ராஜு அப்படிங்கிற ஒரு பஸ் கண்டக்டரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியான பழக்கம் தான் சொல்றாங்க. பட் அந்த பஸ் கண்டக்டர் என்ன பண்றாரு, இந்த பெண்ணுக்கு தெரியாம இவங்க கிட்ட இருந்து சில புகைப்படங்களை திருடி வச்சுக்கிட்டாருங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த புகைப்படங்களை வச்சு இந்த மாணவியை தொடர்ந்து மிரட்டல் விடுறாரு. நீ என்னோட ஆசைக்கு இணங்கல அப்படின்னா இந்த புகைப்படங்களை நான் எல்லாத்துட்டையும் சொல்லி நம்ம 2 பேரும் காதல் பண்றோம்னு சொல்லி உனக்கு நான் மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுவேங்கிற மாதிரி தொடர்ந்து இவர் மிரட்டல் விட்டுட்டு வந்திருக்காரு. இது மட்டுமல்லாம பல முறை எனக்கு பணம் வேணும்னு சொல்லி மிரட்டுறதுனால இந்த பெண் தான் ஸ்கூல் ஃபீஸுக்காக கட்டிட்டு வச்சிருக்க பணத்தை கூட இந்த ராஜுங்கிற நபர்கிட்ட கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. தொடர்ந்து இந்த பெண்ணை மிரட்டிட்டு வந்த அந்த பஸ் கண்டக்டர் ராஜு ஒரு நாள் என்ன சொல்லியிருக்காரு, சரி ஓகே நம்ம பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். கோத்தமங்கலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு நீ ஏன் கூட வந்த, ஜஸ்ட் ஒரே நாள் வந்த அப்படின்னா நம்ம பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துக்கலாம். இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட திரும்ப கொடுத்துறேன்னு சொல்லவிட்டு இந்த பெண்ணும் அந்த பஸ் கண்டக்டர் சொன்னதை நம்பி ஜனவரி மாதம் 16ஆம் தேதி 1996ஆம் வருஷம் யாருக்கும் தெரியாம இந்த ஹாஸ்டல்ல இருந்து கிளம்பி போறாங்க. அந்த பஸ் கண்டக்டரும் வெயிட் பண்றான். இந்த பெண்ணை கூட்டிட்டு கோத்தமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு பஸ்ல கூட்டிட்டு போறான். கோத்தமங்கலம் போய் சேர விட்டு அங்க ஒரு லாட்ஜ் எடுத்து இந்த பெண்ணோட விருப்பம் இல்லாம பல முறை இந்த 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி கிட்ட அவர் தவறா நடந்துக்கிட்டான். அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த மாணவியை ஒரு பஸ்ல கூட்டிட்டு போகும்போது இதுக்கு மேல இந்த பெண் நமக்கு தேவையில்லை, அதனால இந்த பெண்ணை கழட்டி விட்டுறலான்னு சொல்லிட்டு இந்த 10ஆம் வகுப்பு மாணவியோட சம்மதம் இல்லாம திடீர்னு அந்த பஸ்ல அனாதையை விட்டுட்டு இவன் ஒரு ஸ்டாப்ல இறங்கி எஸ்கேப் ஆயிட்டான். இப்போ இந்த பெண்ணுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இவனை நம்பி வந்தோம், இவன் நம்மளை சீரழிச்சிட்டான். இப்போ எங்க போறது, திரும்ப ஹாஸ்டலுக்கு போறதா, இல்ல சூரிய நெல்லிங்கிற கிராமத்தில் இருக்க தன்னோட அப்பா அம்மா வீட்டுக்கு போறதா, இல்ல வேற யார் வீட்டுக்கு போறதுன்னு தெரியாம இந்த பெண், இந்த சின்ன பெண் ஒரு குழப்பமான சூழ்நிலையில ஒரு பஸ்ல உட்கார்ந்துருக்காங்க. இப்போ இந்த 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி என்ன முயற்சி பண்றாங்க அப்படின்னா, கோட்டயம்ங்கிற ஊர்ல இவங்க அம்மாவோட சகோதரி ஒருத்தவங்க இருக்கிறதுனால சரி அங்க போயிடலாம், நடந்தது எல்லாத்திட்டையும் சொல்லி அவங்க நம்மளுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி மாதம் 16ஆம் தேதி கோத்தமங்கலம் அப்படிங்கிற இந்த ஊர்ல இருந்து கோட்டயம் அப்படிங்கிற ஊருக்காக பஸ் ஏறி போறாங்க. பட் டைரக்ட் பஸ் இல்லை அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் முவட்டுப்புழா அப்படிங்கிற ஊருக்கு ஒரு பஸ்ஸில் போகிறாங்க. அந்த முவட்டுப்புழாவில் போய் இறங்கி முடிக்க விட்டு அங்கேருந்து ட்ரிவேந்திரம் போகிற பஸ்ஸில் ஏறி தான் கோட்டயம் போக முடியும் அப்படிங்கிறதுனால ட்ரிவேந்திரம் போகிற பஸ்ஸில் ஏறி தனியாக உட்காந்துருக்காங்க. அப்போவே சாயங்காலம் ஒரு 7:38 ஆயிடுச்சு. அந்த பஸ்ஸில் ஒரு பதட்டத்தோடையும் ஒரு குழப்பத்தோடையும் தனியாக ஒரு பெண் உட்காந்துட்டு இருக்கிறத தூரமாக இன்னொரு பெண் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பெண் கூட இன்னொரு ஆணும் இருக்காங்க. யாரா ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு இவ்வளவு பதட்டமா தனியா இருக்காளுங்கிறத அவங்க 2 பேரும் நோட் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபைனலா இந்த மாணவி கோட்டயம்ல போய் இறங்குறாங்க. பட் அங்க இவங்களுக்கு என்ன ஒரு ஷாக்கிங் காத்துட்டு இருக்கலாம், கோட்டயம்ல இருந்து அவங்க அம்மாவோட சகோதரி இருக்கிற ஊருக்கு போறதுக்கு இன்னொரு பஸ்ல போனோம். பட் அந்த பஸ்ஸோட டைமிங் எல்லாம் முடிஞ்சதுனால அவங்க சித்தி வீட்டுக்கு எப்படி போறதுன்னு தெரியாம இந்த பெண் அந்த கோட்டயம் பஸ் ஸ்டாண்ட்ல குழப்பத்தோட நின்றுட்டு இருக்கும்போது இவங்க வந்த பஸ்ல ஏற்கனவே உஷாங்கிற ஒரு பெண்மணி இந்த மாணவியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றாங்க. சரி உதவி செய்யலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் உஷாங்கிற பெண்மணி இந்த மாணவி கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்னோட சித்தி வீட்டு போகிறதுக்காக நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். பட் அந்த பஸ் போயிடுச்சு. இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் முண்டக்காயம்னு இன்னொரு ஊர் இருக்கு, அங்கே என்னோட அங்கிள் இருக்காரு. மேபி நான் அந்த பஸ்ஸில் போகிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அந்த முண்டக்காயம் அப்படிங்கிற ஊருக்கு போகிற பஸ்ஸும் போனதுனால இப்போ இந்த மாணவிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 9 மணியாச்சு.
கோட்டயம் பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்காங்க. அப்போ இந்த உஷாங்கிற பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, சரி ஒண்ணுமே பதட்டப்படாதமா, நான் என்னோட சகோதரர் கூட வந்திருக்கேன். என்னோட சகோதரர் பேர் ஸ்ரீகுமார், அவர் லாயரா இருக்காரு, அவர் உனக்கு தேவையான எல்லா உதவியும் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி உஷாங்கிற இந்த பெண்மணி தன்னோட சகோதரன் சொல்லி ஸ்ரீகுமார் அப்படிங்கிற ஒரு நபரை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாங்க. அந்த ஸ்ரீகுமாரோட உண்மையான பேர் தர்மராஜன் அப்படிங்கிறதான் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்திருக்கு. அந்த ஸ்ரீகுமார் அலைஸ் அந்த தர்மராஜன்கிற நபர் இந்த மாணவி கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு லாயர் தாமா, நீ ஒண்ணுமே பயப்பட வேண்டாம். இப்போ பக்கத்துல ஒரு லாட்ஜில் என்னோட அம்மா தங்கியிருக்காங்க, நீ எங்க கூட ஒரு நைட் தங்கிக்கோ, நாளைக்கு காலையில நீ எங்க போகணுமோ அங்க போய் நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன்னு சொல்லப்பட்டு இந்த மாணவி இவனோட பேச்சையும் உஷாங்கிற அந்த பெண்ணோட பேச்சையும் நம்பி, சரி மேடம் நீங்க பண்ற உதவிக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி இந்த மாணவி தனக்கு உதவி செய்ய தான் போறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பி இந்த தர்மராஜன் அப்படிங்கிற நபரோட அந்த லாட்ஜ் நோக்கி நடந்து போறாங்க. பட் அந்த லாட்ஜுக்குள்ள போக விட்டு தான் தெரிஞ்சிச்சு, இந்த தர்மராஜன் அப்படிங்கிற நபர் தனக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துல கூட்டிட்டு வரல. ராஜு அப்படிங்கிற ஒரு பஸ் கண்டக்டர் என்ன நோக்கத்தில் தன்னை கூட்டிட்டு வந்து தன்னை சீரழிச்சானோ அதே தான் இவனும் பண்ண போறான் அப்படிங்கிறது அந்த சின்ன பெண்ணுக்கு அப்பதான் புரிய ஆரம்பிக்குது. பட் அப்படி இருந்தா கூட அந்த பெண் ஹெல்ப்லெஸ், ஒண்ணுமே பண்ண முடியாது, கத்தி கூட உதவி கேட்க முடியாது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல, ஒரு ஃபுல் நைட் இரவு ஃபுல்லா தர்மராஜன் அப்படிங்கிற இந்த லாயர் இந்த 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிய பல விதமா பாலியல் வன்கொடுமை பண்றான். ஒரு நைட்டு ஃபுல்லா தூங்க விடாம பண்ணதுல அந்த பெண் பயங்கரமா டயர்ட் ஆகி அவங்க உடம்புலையும் மனசுலையும் பயங்கரமா டிப்ரெஷன் ஆகி ஒரு ஸ்டேஜில் ரொம்ப ஆல்மோஸ்ட் மயக்கமாகிற ஸ்டேஜுக்கு போறாங்க. இந்த டயத்துல தான் இந்த 10ஆம் வகுப்பு மாணவி மிஸ் ஆயிட்டாங்க. ஸ்கூல்ல இருந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. அவங்க அப்பா சூரியன் நெல்லிங்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த பெண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நைட்டு ஃபுல்லா வச்சு இந்த பெண் கிட்ட தவறா நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் தர்மராஜன் அப்படிங்கிற அந்த லாயர் இந்த பெண்ணை அதோட விடுறதுக்கு அவனுக்கு மனசு வரல. இந்த சின்ன பெண்ணை பார்க்கும்போது அவனுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பெண் ஒரு பொன் முட்டை இடுற வாத்து மாதிரி அவனுக்கு தெரிய விட்டு இந்த பெண் மூலமா நம்மளுக்கு பலவிதமான பணம் கிடைக்கிறதுக்கும் பலவித பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ட்டு ஒரு பிளான் போறான். மறுநாள் காலையில அவனோட லாட்ஜிலிருந்து செக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் எர்ணாகுளம் பஸ்ல இந்த பெண்ணை கூட்டிட்டு போறான். அங்க இவனுக்கு தெரிஞ்ச 4-5 பேர் இந்த பெண் கிட்ட தவறா நடக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, அதே டயத்துல நிறைய பணம் கொடுக்கறதுக்கும் ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்ல விட்டு இவன் அந்த 4-5 பேர்கிட்டையும் பணத்தை வாங்கிட்டு எர்ணாகுளத்துல ஒரு லாட்ஜ் போட்டு இந்த 4-5 பேர்கிட்டையும் அந்த பெண்ணை ஒப்படைக்கிறான். 1 நாள் 2 நாள் தொடர்ந்து வச்சு இந்த 4-5 பேரும் அந்த பெண் கிட்ட பல விதமா தவறா நடந்துக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இந்த தர்மராஜன் என்ன ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறானா, எர்ணாகுளத்துல அதுவும் இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கிற பெண்கள்கிட்ட அவங்களோட ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக அவ்வளோ பேர் ரெடியா இருக்காங்க, அவ்வளோ பேர் பணம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறதுனால இது ஒரு நல்ல பிசினஸா இருக்கு, இதை ஏன் நம்ம தொடர்ந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த தர்மராஜன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். பிகாஸ் எர்ணாகுளத்துல இந்த பெண்ணை பயன்படுத்திக்கிட்ட 4-5 பேர் நிறைய பணம் கொடுத்ததுனால இப்போ இவனுக்கு இருக்கிற கான்டாக்டை வச்சு எல்லாத்துலையும் டீட்டெயில்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறான். என்கிட்ட 10ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவி இருக்கா, இன்கேஸ் உங்களுக்கு அந்த பெண் கூட ஒரு ஆசையா இருக்கணும் அப்படின்னா இந்த அளவுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. கேரளாவில் இருக்கிற பல இடங்கள்ல இருந்து இவனுக்கு கான்டாக்ட் வரவிட்டு இந்த பெண்ணை கூட்டிட்டு கேரளால பல இடங்களுக்கு இந்த தர்மராஜன் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். எர்ணாகுளத்துல ஒரு 4-5 பேர் இந்த பெண் கிட்ட தவறா நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தபடியா இந்த மாணவி அவன் எங்க கூட்டு போறானா, குமிலிங்கிற ஒரு கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கம்பம், அதுக்கப்புறம் பாலக்காடு, வனிமல், ஆழ்வா, தேனி, கன்னியாகுமரி, திருவனந்தபுரம், குரவலிக்காண்டு அப்படின்னு சொல்லிட்டு பல ஊர்களுக்கு இந்த பெண்ணை கூட்டிட்டு போயிட்டு இவனுக்கு இருக்கிற கான்டாக்ட் மூலமா கிட்டத்தட்ட இந்த ஒரு 40 நாள் கேப்ல 38 பேருக்கும் மேல நிறைய பேர் இந்த பெண்ணை உடல் ரீதியாக பயன்படுத்திக்கிட்டாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 40 நாள் கேப்ல அந்த பெண்ணை பயன்படுத்திக்கிட்ட 38 பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 50-60% எல்லாருமே அரசியல் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள். சில பேர் பிரபலமானவங்க, சில பேர் இப்போதான் வளர்ந்து வர்றவங்க, எல்லாருமே கொஞ்சம் பிரபலமானவங்க, சில பேர் பணக்காரங்க, சில பேர் பணக்கார வீட்டு பசங்க, சில பேர் பிஸ்னஸ் மேக்னட் அப்படின்னு பல பேர் இந்த 40 நாளில் 38 பேருக்கு மேலே சேர்ந்த நபர்கள் இந்த சின்ன பெண்கிட்ட அவ்வளவு தூரம் தவறாக நடந்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க. 40 நாள் போராட்டத்துக்கு அப்புறம் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி இந்த பெண்ணை அவங்க அப்பா எங்கே வேலை பார்க்குறாரோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் கொண்டு விட்டுட்டு போயிருக்காங்க.
சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பெண் நடந்ததை எல்லாத்தையும் சொல்றாங்க. போலீஸ்ல தன்னை யாரெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு சித்திரவதை பண்ணாங்க, தான் கிட்ட பாலியல் வன்புணர்வு கொடுமையில ஈடுபட்டாங்க அப்படிங்கிற எல்லா தகவலையும் சொல்லும்போது மொத்தம் 40 பேரை சொல்றாங்க. அதுல 38 பேரோட டீடைல்ஸ் போலீஸ் கிடைச்சு அந்த 38 பேரையும் போலீஸ் ஒவ்வொருத்தரா அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் ஒவ்வொருத்தரா அரெஸ்ட் பண்ண விட்டதுக்கு போலீஸ் இங்க ஒரு ஷாக்கிங்கான டீடைல் என்ன அப்படின்னா, எல்லாருமே செலிபிரிட்டிஸ், கொஞ்சம் பணக்காரங்க, எல்லாருமே அரசியல் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால போலீஸுக்கு அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறது ரொம்பவே சேலஞ்சிங்கா இருக்கு. பட் போலீஸ் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்காம எவ்வளவு தூரம் காலம் தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தூரம் காலம் தாழ்த்துறாங்க. அதாவது 1996 வருஷம் இந்த இன்சிடென்ட் நடந்தது. இவங்க அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட கிட்டத்தட்ட 3 வருஷம் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. பட் 1999 வருஷம் அரெஸ்ட் பண்ணப்பட்ட இந்த 38 பேர் மேலேயும் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு கேரளால பல இடங்கள்ல போராட்டம் நடக்க விட்டு அப்ப இருக்கிற கேரளா கவர்மெண்ட் வேற வழியே இல்லாம 1999 வருஷம் இந்த வழக்கை விசாரிக்காக ஒரு ஸ்பெஷல் கோர்ட் ஃபார்ம் பண்றாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த பெண் கிட்ட பல பேர் தவறா நடந்துக்கிட்டாங்க. அதுல மொத்தம் ஒரு 39 பேரை அரெஸ்ட் பண்றாங்க. பட் இதுல முதன்மை குற்றவாளி யாருன்னா அந்த லாயர் தர்மராஜன் அப்படிங்கிற நபர் தான். ஸோ கேரளாவுக்கு ஸ்பெஷல் கோர்ட்டில் 2000 வருஷத்துலேருந்து 2002 வருஷம் வரைக்கும் இந்த வழக்கு பல நாள் நடக்க ஆரம்பிக்குது. அதாவது இந்த வழக்கில் முதன்மை குற்றவாளி தவிர அரசு செய்யப்பட்ட அந்த 39 பேரில் ஒரு நபர் இறந்து போயிறாரு. மிச்சம் இருக்கிற 38 பேரில் பல விதமான வழக்குகள் பதிவு செய்யப்படுது. என்ன மாதிரி வழக்குகள்லாம் அவங்க மேலே பதிவு செய்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 120B கிரிமினல் கான்ஸ்பிரன்சி அப்படிங்கிற ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்க. 376(2B) அதாவது கூட்டு பலாத்காரம் பண்ண ஒரு வழக்கு. 365 அதாவது அந்த பெண்ணை கடத்திட்டு போன வழக்கு. 366A அதாவது அந்த பெண்ணை கடத்திட்டு போயிட்டு அந்த பெண்ணோட விருப்பம் இல்லாம அந்த பெண் கிட்ட உடல் ரீதியான தொடர்புல இருந்தது அப்படிங்கிற மாதிரி இந்த 38 பேர் மேலையும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட இவ்வளவு 38 பேரும் குற்றவாளிங்கிற மாதிரி தீர்ப்பு சொல்லப்பட்டு அவங்களுக்கு கடுமையான சிறை தண்டனை கொடுக்கப்படுது. இந்த வழக்குல முதன்மை குற்றவாளியா கருதப்படுற தர்மராஜன் அப்படிங்கிற இந்த லாயரை 1996 வருஷமே அரெஸ்ட் பண்ணாங்க. பட் அரெஸ்ட் பண்ண உடனே அவன் போலீஸ்ல இருந்து தப்பிச்சு 4 வருடம் தலைமறைவா இருந்ததுக்கு அப்புறம் ஃபைனலா 2000 வருஷம் தான் இந்த ஸ்பெஷல் கோர்ட் ஃபார்ம் பண்ண விட்டு தான் அவனை அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ அந்த தர்மராஜன் மேலேயும் பல வழக்குகள் பதிவு செய்யப்படுது. பட் இந்த கேஸ்ல எல்லாத்துக்கும் மூல காரணம் அவன் தாங்கிறதுனால எல்லா வழக்குலையும் அவன் தான் குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி 2002 வருஷம் இந்த தர்மராஜனுக்கு இந்த கேரளா ஸ்பெஷல் கோர்ட்ல ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. பரோல்ல வெளிவர முடியாத மாதிரி. இந்த கேஸ்ல முதன்மை குற்றவாளியா இருக்க தர்மராஜன் தனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை மேல்முறையீடு பண்றான். பட் அவனோட மேல்முறையீடு மனுவும் ரிஜெக்ட் செய்யப்படுது. அதனால இவன் வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 years தான் அவன் ஜெயில இருந்திருப்பான். பட் அவனுக்கு எப்படி பெயில் கிடைச்சது அப்படிங்கிறதுக்கு இப்ப வரைக்கும் விடை தெரியல. இந்த தர்மராஜன் பெயில வெளிவந்ததுக்கு அப்புறம் போலீஸுக்கு தெரியாம தலைமறைவாயிடுறான். போலீஸ் அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணா கூட கடைசி வரைக்கும் இந்த தர்மராஜனை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஒரு ஸ்டேஜில் போலீஸே அப்படி டயர்டாகி சரி ஓகே என்னமோ போய் தொலைறான் அப்படிங்கிற மாதிரி அவனை தேடுறதையே ஒரு ஸ்டேஜில் போலீஸ் நிப்பாட்டிடுறாங்க. இந்த கேஸில் சம்பந்தப்பட்ட 38 பேருக்கும் கடுமையான சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் முதன்மை குற்றவாளியாக இருக்கிற அந்த தர்மராஜனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதுவும் அவன் பெயிலில் வந்து இப்போ அப்ஸ்காண்ட் ஆகிட்டான். போலீஸ் அவனை இன்னுமே தேட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டயத்தில் தர்மராஜன் வெளியில் இருந்துட்டோம். அதுக்கப்புறம் சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க இந்த 38 பேர் எல்லாருமே சேர்ந்து கேரளா கோர்ட்ல மேல்முறையீடு தாக்கல் பண்றாங்க. அதாவது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை தவறான தண்டனை, இந்த வழக்குல சரியாவே விசாரணை செய்யப்படல, நிறைய எவிடன்ஸை போலீஸ் மூடி மறைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து 2005 வருஷம் கேரளா ஹைகோர்ட்ல மேல்முறையீடு பண்றாங்க. கேரளா ஹைகோர்ட்ல 2005 வருஷம் இந்த வழக்கோட விசாரணை வரும்போது அந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதிகள் ஒட்டுமொத்த கேரளாவே அதிர்ச்சி ஆகிற மாதிரி தீர்ப்பு சொல்றாங்க. அதாவது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இதுல சம்பந்தப்பட்ட அந்த 38 பேர் மேலையும் அவங்க குற்றவாளின்னு சொல்லி உறுதி செய்யப்படுறதுக்கு எந்த விதமான சரியான ஆதாரம் இல்லை. மேபி பாதிக்கப்பட்ட இந்த பெண் பொய் சொல்றாங்களான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 38 பேரையும் நிரபராதின்னு சொல்லிட்டு கேரளா ஹைகோர்ட் ரிலீஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வழக்கில் முதன்மை குற்றவாளியா பார்க்கப்படுற தர்மராஜன் அப்படிங்கிற அந்த நபருக்கு கொடுத்த ஆயுள் தண்டனையும் கேன்சல் பண்ணிட்டு ஜஸ்ட் 5 வருஷம் மட்டும் சிறை தண்டனை கொடுத்துட்டு 25,000 ரூபாய் அபதாரம் கொடுக்குறாங்க. பட் கேரளா ஹைகோர்ட் எதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற கொஸ்டின் நம்ம மனசுல வரும். கேரளா ஹைகோர்ட்ல என்ன மாதிரிலாம் விசாரணை பண்ணாங்க, டிஃபென்ஸ் டீம் என்ன மாதிரிலாம் வாக்குவாதம் பண்ணாங்க, அதை உடைக்கிறதுக்கு ப்ராசிக்யூஷன்
ப்ராசிக்யூட்டர் டீம் என்ன மாதிரிலாம் வாக்குவாதம் பண்ணாங்க, எந்த அடிப்படையில் இந்த 38 பேரும் நிரபராதின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் ரிலீஸ் பண்ணாங்க, உண்மையிலேயே இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 38 பேரும் குற்றவாளிகளா, இந்த பெண் அவங்களை தலைமறைவாயிட்டு டிராமா போட்டாங்களா, என்ன அடிப்படையில் ஹைகோர்ட் இந்த வழக்கை க்ளோஸ் பண்ணாங்க அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச இந்த ஹைகோர்ட் ரிலேட்டடான விசாரணையும், இந்த ஹைகோர்ட்டோட தீர்ப்புக்கு அப்புறம் இந்த வழக்கில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த கேஸோட 2வது பாகத்தில் உங்களை சந்திக்கிறேன். நான் 2வது பார்ட் போடுற வரைக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இந்த கேஸை பற்றி எங்கேயும் தேடி பார்க்காம கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா இந்த கேஸை மேபி உங்களால் ஃபுல்லாகவே ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். உண்மையிலே இந்த சூரியநெல்லி மாணவிக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற முழு விவரத்தோட 2வது பாகத்தில் உங்களை சந்திக்கிறேன். சில்ட்ரன், பாய்.